நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் மனுஷன் உங்கள் பெயர்ல சொல்லக்கூடிய எல்லா பொய்களையுமே நீங்கள் நம்பி 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 ஏமாந்த கடைசியில ஒன்றுமே இல்லாதபடிக்கு நீங்கள் உட்கார்ந்துடுவீங்க. நாய்க்குட்டிகளோடு கூட ஒரு சிங்கக்குட்டியை சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அது ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் பொழுதே விட்டு பாருங்க. அந்த நாயினுடைய குணங்கள் தான் அந்த சிங்கத்திற்கு வரும். அதனுடைய உண்மையான தோற்றம் என்ன, அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன என்கிறதை தெரிந்து கொள்ளுகிற வரைக்கும், அது யார் என்கிறதை தெரிந்து கொள்ளுகிற வரைக்கும் சுற்றி இருக்கிறவர்கள் அதை என்னவாக சொல்லுகிறார்களோ அப்படிதான் அந்த சிங்கமும் நம்பிட்டு இருக்கும். நாயோடு கூட பழகுது என்பதற்காக அது நாயை போல குறைக்க தொடங்கும், நாயை போல வாலாட்ட தொடங்கும். அதனுடைய தோற்றம் பெரிதாய் மாறின பிற்பாடும் கூட அது ஒரு சின்ன ஒரு நாயை போலவே நடந்து கொள்ள தொடங்கும். உங்க மேல இருக்கக்கூடிய சாயங்கள் எல்லாவற்றையும் தேவனோ அந்த புயலையும் அந்த மழையும் அந்த காற்றையும் அனுப்பி நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பெயிண்ட், வேற ஒரு பெயிண்ட் இருக்கும் பாருங்க, தேவன் அதை கழுவி நம்ம யார் என்கிறது வெளிப்படுத்துற.